இல்ல, you have to all right. He's removed from the meeting. Oops. I hope he comes back. So where was I? Yeah. Anybody else? One last, and then we'll move on. Anybody else? Anything else? Program எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுது? Okay, the basic thing you learned is if then statement. Yeah. So Karthika, சொல்லுங்க. மேம் if else ஸ்டேட்மெண்ட்ல வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு ப்ரோக்ராம்லயுமே நம்ம if else தான் மேம் அதிகமா யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. கரெக்ட். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மாத்த போறோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ வாட் ஐம் கோனா டூ நெக்ஸ்ட் இஸ், இந்த கோட் எழுதுனதுல ஐ வாஸ் ப்ரௌசிங் த்ரூ த வீடியோ, கொஞ்சம் பேர் வந்து ஸ்லாப் 1 ஸ்லாப் 2 எல்லாம் போட்டு எழுதிருந்தீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல லெஸ் தேன் 1 lakh இல்ல கிரேட்டர் தேன் 5 lakh அந்த மாதிரிலாம் போடாம ஸ்லாப் 1 ஸ்லாப் 2 ஸ்லாப் 3 போட்டு அதுக்கு ஒரு வேல்யூ போட்டு எழுதிருந்தீங்க. கொஞ்சம் பேர் எழுதிருந்தீங்க. ரேஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ டிட் தட். அது எல்லாருமே பண்ணிருந்தீங்களா? Daniel. So Daniel, can you share your screen and the program in காட்டுறீங்களா? Or can you share your screen with the code? Yes, ma'am. Yeah. So நம்ம என்ன பார்க்க போறோம்னா, while doing that, we're going to talk about more different data structures. The example வந்து இந்த இப்போ tax பண்ணும்போது taxல வந்து you have different slabs, இல்லையா? So first 2.5 lakhsக்கு வந்து that's the first slab, there is no tax. And then between 2.5 to 5 or something, 5 lakhs, that's another slab. And then 5 to something else, another slab. அந்த மாதிரி நிறைய அந்த ஹோல் சேலரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸை அவங்க வந்து டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கோட் எழுதும்போது ஸ்லாப் 1 ஈக்குவல் டு திஸ், ஸ்லாப் 2 ஈக்குவல் டு திஸ் அப்படி போட்டிருந்தீங்க. ஓகே, ஆல் குட். ஏன் வந்து அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயே அந்த வேல்யூவை போடாமல், இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயே 2.5 அப்படி போடாமல் ஸ்லாப் 1ன்னு கொடுத்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு அப்புறம் அந்த வேல்யூவை ஏன் போடுறோம்? நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ல போடுறோம். என்ன ரீசன்? Go ahead, Daniel. Is it coming up? ஏன் போடுறோம் பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். Why do you think we are doing it? Sudarshan, you are back. Mostly numbers யூஸ் பண்றது பதிலா வேரியபிள் நேம்ஸ் யூஸ் பண்ணி பண்றது வந்து கரெக்ட்டா இருக்கும். மீனிங்ஃபுல் நேம்ஸ் வச்சுதான். ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். நம்ம வந்து என்ன? ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும் மேம். ஆக்கறதுக்கு நீட்னஸா இருக்கணும் அது. ஓகே, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல வந்து instead of if 1.5 இதெல்லாம் போறதுக்கு பதிலா if the salary is less than the slab 1, then it's easier to do it. Got it. வேற என்ன ரீசன்? அது ஒரு ரீசன். வேற என்ன ரீசன் இருக்கலாம்? வேற எந்த எல்லா இடத்துலயும் போய் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. எல்லா இடத்துலயும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு வந்து முதல்ல வந்து இன்னைக்கு வந்து 2.5க்கு இது இல்லைன்றாங்க. நாளைக்கு வந்து இல்ல 3 lakhs வரைக்கும் நமக்கு அந்த இது தேவையில்லை அப்படின்ற கேஸ் நீங்க ஒரு இடத்துல போய் ஸ்லாப் 1ல போய் 2.5 lakhs 3 lakhs போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. வெரி குட், தட்ஸ் குட். ஐ மீன் டேனியல் வருதா? கோட் வருதா? ஷேரிங் என்னாச்சு? Connectivity issues, ma'am. Connectivity. Who else had it? I saw Jaykumar had it. Jaykumar. Oh, no problem. Yeah. Jaykumar? Yes, ma'am. I will show. Can you show? So, நீங்க வந்து அந்த கோட்ல வந்து ஸ்லாப் 1, ஸ்லாப் 2 அது போட்டிருந்தீங்க. Did anyone else have அந்த ரேட் இருக்கு இல்லையா, 25% or 30%, 40% டாக்ஸ் ரேட், அதுவும் வேரியபிள்ல போட்டிருந்தீங்களா எல்லாரும்? யாருன்னா? Wow, cool. Look at the code. So let's see. So he's got all the details at the top. Very good. இப்போ மேல கொடுத்துருக்காங்க. அந்த மேல கமெண்ட்ல என்னென்ன 0 to 3, 3 to 6 அதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. So கீழே லைன் நம்பர் 29ல you have slab 1, 2, 3, 4. Can you scroll down please? Okay, 1, 2, 3 labs கொடுத்தாச்சு, 3 slabs கொடுத்தாச்சு. அப்புறமா அந்த 3 labs அந்த லைன் நம்பர் 37ல when you calculate, so you were still putting it 0.05. இப்போ நாளைக்கு நான் வந்து 5% கிடையாது, இன்ஃபிளேஷன்லாம் கூடிடுச்சு, 7% தான் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்? எனக்கு தெரியாது, நீங்க என்ன பேர் சொன்னாலும் அக்செப்ட் பண்ண போறேன். பட் யாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்? எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதா இந்தியா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு? Come on guys. நிர்மலா சீதாராமன். யாரு? நிர்மலா சீதாராமன். ரைட். ஸோ நாளைக்கு நிர்மலா சீதாராமன் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, இன்ஃபிளேஷன் கூடிடுச்சு, நம்ம வந்து 0.5 கிடையாது, 5% கிடையாது, லெட்ஸ் மேக் இட் 6% சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க?
என்ன பண்ணுவீங்க? ஜெயக்குமார் என்ன பண்ணுவீங்க? ஜெயக்குமார் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம்? அந்த கோட்ல போய் ஃபுல்லா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு வேரியபிள் செட் சத்தமா கேட்கலாம். அதுக்கு வேரியபிள் செட் பண்ணிடலாம். வேரியபிள் செட் ஆ பண்ணா சரி, இந்த கோட்ல இந்த மாதிரி நீங்க எழுதின கோட்ல எங்கெல்லாம் போய் செக் பண்ண வேண்டியது இருக்கும்? எங்கெல்லாம் போய் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும்? நான் இப்போ எழுதின கோட்னா அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் மாத்திர மாதிரி இருக்கும். வேரியபிள் செட் பண்ணா ஒரே இடத்துல சேஞ்ச் பண்ற மாதிரி. பட் எஸ் ஓகே லெட்ஸ் சே இந்த கோட்ல எந்தெந்த லைன் நம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 37 ம் அடுத்து 39 41 41 ரைட். இந்த இடத்துல எல்லாம் போய் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும். நம்ம டூ மச் ஒர்க் ரைட். அதனால என்ன பண்ணலாம்? நீங்க வேரியபிள் செட் பண்ணி அதையும் வேரியபிளா செட் பண்ணலாம். பட் எத்தனை வேரியபிள் செட் பண்ண போறோம் நம்ம? இன்னைக்கு 3 ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்னைக்கு இந்தியாவில் 2.5 lakhs, 5 lakhs, 10 lakhs ஆர் மேபி தெர் இஸ் மோர். நீங்க கோட் எழுதுனது 3 எழுதிக்கலாம் வைக்கலாம். நாளைக்கு அவங்க சொல்லிட்டாங்க, நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க, ஒரு இந்தியாவில் நிறைய பேருக்கு நிறைய பணம் ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் மேக் இட் இஸ் ஹேப்பன்ஸ் ரைட். எவ்ரி கண்ட்ரி pretty much every couple of years அவங்க இந்த டாக்ஸ் நீங்க ஸ்லாப் சொல்றோம், நம்ம ஊர்ல ஸ்லாப் சொல்றோம், இந்த கண்ட்ரில பிராக்கெட் சொல்லுவாங்க. எந்த டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கும்னு சொல்லிட்டு they change it. இப்போ 3 பிராக்கெட் இருக்கு, உங்களுக்கு 3 ஸ்லாப் இருக்கு. நாளைக்கு சேம் ஸ்லாப் இஃப்லயும் இருக்கு எல்ஸ்லயும் இருக்கா? which is not good. 3க்கு பதிலா 4 ஆகுது, சம்டைம்ஸ் 5 ஆகுது, சம்டைம்ஸ் 10 ஆகுது. எப்படி எழுதுவீங்க உங்க கோடு? ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3, ஸ்லாப் 4, ஸ்லாப் 5, ஸ்லாப் 5, 11, 10 அப்படி போடுவீங்களா? பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா நம்ம? what do you guys think? இந்த 3 ஸ்லாப் 5 ஸ்லாபா மாத்தும் போது அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம? அப்படி 5 ஸ்லாபா அவங்க மாத்திட்டாங்கன்னா நம்ம கோட்ல ஸ்லாப் 1 2 3 4 5 புதுசா இன்னும் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணுவோமா, இல்ல வேற எதுனா பண்ணலாமா? what do you guys think? சுதர்ஷன் என்ன நினைக்கிறீங்க? புதுசா 2 வேரியபிள் ஆட் பண்ணணும்னு சொல்றீங்களா? சரி, 2ன்னா 2 போடலாம். ஓகே, 4 5 போட்டுக்கலாம். அவங்க 10 ஆக்கிட்டாங்கன்னா 10 வேரியபிள் ஆட் பண்ண போறோமா நம்ம? ப்ராக்டிக்கலான்னு பாருங்க. 10 வேரியபிள் போட்டு ஸ்லாபை போட்டு அதை போய் மெயின்டைன் பண்றது கோட் இஸ் கோயிங் டு பிகம் ஹார்ட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரே இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே ஒரே இன்ஃபர்மேஷன். இந்த ஒரே இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்க நிறைய இன்ஃபர்மேஷன் ரைட். 2.5 3 5 7 10 11 whatever அந்த நம்பர்ஸ் எல்லாமே எதை குறிக்குது? எல்லாமே ஸ்லாப் அப்படின்ற அந்த டேட்டா தான். ஸோ சேம் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு வேல்யூவுக்கும் ஒரு வேரியபிள் யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரே வேரியபிள் யூஸ் பண்ணி அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்த்து வச்சோம்னா பண்ணலாமா? அப்படி பண்றது ஈஸியா? So என்ன சொல்ல வரேன்? Okay, this is where I am going to go take over. Let's see, I'm going to share my screen. சரியா? Okay, let me share my screen. Okay, yeah, you can close. Okay, so open file. Okay. Okay. Okay, can you guys see it? I'm not sharing it. Yeah, Jaykumar, take over from that time. Okay, so நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? You guys, so slab 1, இந்த slab 1 2.5. Okay, 2.5. 2.5. Slab 2 whatever 3.5. I'm just okay, fake numbers. இந்த நம்பர் தெரியாது. Slab 3 இப்போதைக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 10 lakhs 10 lakhs இருக்கு. இப்போ இருக்கு எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம புதுசா 2 ஆட் பண்றாங்க.
ஸோ நீங்க என்ன சொல்றீங்க, நான் போய் ஓகே அவங்க புதுசா 2 3 ஆட் பண்ணாங்கன்னா நான் இப்படி பண்ண போறேன்னு சொல்றீங்க நீங்க, ரைட்? என்ன பிரச்சனை இப்படி பண்ணோம்னா? எத்தனைதான் ஆட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம? நாளைக்கு 10 வந்து 20 ஆக்குனாங்க, என்ன ஆக போகுது? It doesn't look good. Your code is going to be really long. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லாப்ஸ் அது போட்டு இந்த வேல்யூ எல்லாம் ஒரே இதுல போடலாமா? போட்டா ஈஸியா இருக்குமா? What do you guys think? இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரே மாதிரி போட்டா ஈஸியா இருக்குமா? And we know first positionல 2.5, செகண்ட்ல 5, அடுத்து 10, 12, 13. நாளைக்கு அவங்க வந்து இல்ல நாங்க இன்னும் கொஞ்சம் புதுசா ஆட் பண்ண போறோம், 20க்கு தனியா பண்ண போறோம், அது மாதிரி 7.5க்கு ஒன்று பண்ண போறோம், அப்படி பண்ணாங்கன்னா ஈஸியா இந்த இடத்துல it will be easier for us to change. So I'm going to call this as an array. This is an array of slabs. Okay, anybody understand what I'm saying? ஒவ்வொன்னா நிறைய ஒரே எல்லாமே slab information, right? So we have slab information and then we have அந்த rate ஒன்று இருக்கு இல்லையா, அந்த tax rate ஒன்று, tax rate 1 வந்து என்னது, first tax rate 0, அப்புறமா tax rate இதையும் நான் போடுறேன், 0.5 பார்த்தோம் இல்லையா நம்ம, நீங்க போட்டுருந்தீங்க இல்லையா? So okay, 5%, I'm going to call it 5, and then tax rate 2, tax rate 3. Are you guys here? Are you guys listening? Okay, let's say this is what you have it for. Okay. என்ன பண்ணிருக்கேன் so far? இது என்னது? What does this mean? What does this mean? இதுக்கு என்ன மீனிங்? ஸ்லாபுக்கு டாக்ஸ் ரேட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அகல்யா? என்ன பண்ணிருக்கோம்? What is this? இதுக்கு என்ன மீனிங்? எத்தனை ஸ்லாப் இருக்கோ அது தனித்தனியா நம்ம வேரியபிள்ல போட்டிருக்கோம். கரெக்ட். ஒவ்வொரு ஸ்லாப் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு தனி வேரியபிள்ல போட்டிருக்கோம், அதே மாதிரி ஒவ்வொரு டாக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு வேரியபிள்ல போட்டிருக்கோம். இப்படி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கு ஒவ்வொரு வேரியபிள் போட்டா என்ன பிரச்சனை நமக்கு? நெக்ஸ்ட் ஆட் பண்றப்போ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், நிறைய ஆட் பண்றோம். There will be lot of variable names, right? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்னு ஆட் பண்ணிட்டே போறதுக்கு the code is going to look கச்சகச்சன்னு இருக்க போகுது கோடு. அதனால இந்த ஸ்லாப் எல்லாமே, all these are slab. அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் we are putting it in a collection. This is called a collection, right? We have a collection of slab values. So இந்த collection எத்தனை பேருக்கு அரேனா என்ன மீனிங்னு தெரியும்? What is an array? Okay, சொல்லுங்க பாக்கலாம் நீங்களாவே. Yes, collection of similar data. Collection of similar data, right? Collection of similar data is the array. So இந்த இடத்துல நான் வந்து I'm creating an array which is a collection of similar variables. Slab is all similar. அதனால எல்லாத்தையும் தூக்கி ஒரே ஒரு வேரியபிள் நேம் தான் போட்டிருக்கேன் நான். So my variable name is array of slabs. அதுல so far எத்தனை ஸ்லாப் இருக்கோ எல்லாத்தையும் போட்டேன் நான். புதுசா எதனா இன்னும் 2 3 ஸ்லாப் ஆட் பண்ணாங்கன்னா நாளைக்கு வந்து ஓகே 13 வரைக்கும் இல்ல, இனிமே வந்து 13 வரைக்கும் இல்ல, புதுசா 20 ஆட் பண்றா, just go add 20 here. After 27 ஆட் பண்றா, go add 27 here. 27 here. I don't have to go keep on adding new variables. Can I do இது also here? Can I also add tax rate? அதுவும் கலெக்ஷன் தானே, அதுவும் நிறைய வேரியபிள் இருக்கு. Can I do this? 0, 5, போடலாமா? நான் இங்கே இதே போட்டலாமா? நானு சிவகார்த்திகா நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நோ மேம், அது வந்து டாக்ஸ் ரேட் மேம், அதுக்கு தனியா நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணி அதுல போடணும் மேம். இல்ல ஏன் போடக்கூடாது மேம்? அது தனி நீ சொன்ன கரெக்ட் தான்.
ஏன் தனி அதை போடக்கூடாது? Because it's not the same value. It's not a similar thing, right? அவங்க சொன்ன மாதிரி array is a collection of similar. Slab is different, tax rate is different. So I'm going to go create a separate one tax rate. அதுல போய் I can go to that whatever 0, right? I can do that 0, 5, whatever. So yeah, so it will be better to use an array. Correct? So now you guys see when we should be using arrays. So நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கும்போது when you go see the information, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு you are going to decide என்ன மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த நேற்று இது பண்ணும்போது டாக்ஸ் ரேட்டுக்கு வந்து some we said you should be using not tax rate, the slab or something input income float யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, because 10,500.50 ரூபா whatever something like that. அதுக்காக float கரெக்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். அது மாதிரி when you are using these variables, எந்த இடத்துல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போறோமோ அதுக்கும் we should think and see, ஒரு ஜஸ்ட் சிம்பிள் வேரியபிள் கொடுத்தா போதுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா அரே மாதிரி கொடுக்கறது ஈஸியா நமக்கு, அப்படி போட்டு திங்க் பண்ணி தென் இந்த கேஸுக்கு மேபி நம்ம அந்த ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போது ஓகே 2 தான் இருக்கு உடனே போட்டுடலாம், நம்ம 2 வேரியபிள் போட்டுடலாம், அப்படி இருக்கலாம். பட் when you look at the stacks, EB, all those things, அதெல்லாம் ஓவர் டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட். இன்னைக்கு தான் பண்ணோம், இன்னைக்கு கத்திரிக்காய் வேலை இவ்வளவுதான், இன்னைக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பண்றோம்னா ஓகே ஃபைன். இல்ல ஃபியூச்சருக்கு நம்ம கோட் எழுதும்போது யூ ஹேவ் டு திங்க் அபவுட் ஆல் தட் அண்ட் டிசைட் வாட் இஸ் த ரைட் டேட்டா ஸ்ட்ரக்சர் தட் ஐ ஷுட் பி யூசிங். ஸோ இந்த கேஸ்ல இந்த டாக்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு அரேல போட்டேன்னா இட் வில் பி ஈஸியர் ஃபார் மீ டு ஹேண்டில் இட் ஃபார் ஃபியூச்சர். ஓகே, எவ்ரிபடி see the why we are using it. So array is nothing but a collection of similar things. So let's see, is this an array? Is this an array or is it a variable name value? Okay, tell me all the basic data types. என்னென்னலாம் இருக்கு? You can tell me. Basic data type என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். Who knows? Okay. Integer, Integers. float, character, Float. boolean, double, long double. Okay, so it goes on. Okay, so we're getting the main ones, right? So in the did we talk about which is a string? String. String another. What is string? It's a collection of characters. Collection of characters. Same concept. Other one, because we use it all the time, we are not calling. So this is the declaration. This is how you would declare an array in Python, right? You put a square bracket, you put a comma separated. Each value is separated by commas. So that is your array. String is also an array, but string and chitran the value when I don't do like this. இப்படி பண்ண வேணாம் நானும். இப்படி பண்றதுக்கு பதிலா I can just do chitra, right? Okay, so that's something to keep in mind just for specifically for string, but otherwise we're going to talk about arrays. Array, first thing you already said, array is a collection of similar values. Can I have this? ஒன்னு மட்டும் சொல்லலாமா நானே? இல்லை இந்த அரேல என்ன what's the difference here? இது கரெக்டா? பைத்தான்ல இது ஒர்க் ஆகும். ஏன்னா பைத்தான் டேட்டா டைப்ஸ் செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால பைத்தான்ல இது ஒர்க் ஆகும். இது மத்த அதர் லாங்குவேஜஸ் நம்ம டேட்டா டைப்ஸ் வச்சு இருக்கணும். ஆகாது. So syntactically it is correct. What is syntax? Okay. What is syntax?
அது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி மேம். நம்ம எழுத போற கோடுக்கு வந்து எப்படி சொல்றது, நம்ம என்ன டேட்டா டைப், அதாவது அரேஸ்க்கு அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுக்குமே ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். கிராமர் மாதிரி. இட்ஸ் லைக் கிராமர். Yes. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒரு லைன் ஆஃப் கோட் எழுதுறதுன்னா அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பாக்குற அந்த இதுக்கு அந்த சின்டாக்ஸ். இது வந்து இந்த இது வந்து அதாவது நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன் அகல்யா சொல்லுங்க, எதுக்காக நான் இந்த கேள்வி இது கரெக்டா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன ரீசன்? ஏன் வந்து நான் வந்து 10, 12, 13 போடும்போதெல்லாம் கரெக்டான்னு கேட்கல, நடுவில் சித்ரான் போடும்போது மட்டும் ஏன் நான் வந்து கரெக்டா அப்படி கேட்டேன் நான்? இல்ல மேம், அதுல 2 டேட்டா டைப் இருக்கு, இன்டூ இருக்கு, சோ ஸ்ட்ரிங்கும் ஆட் பண்றதுனால அது கரெக்டா இல்லையான்னு கேட்டேன். அதான் கேட்டேன். ஸோ வி ஆர் மிக்சிங் டேட்டா டைப்ஸ் என்னன்னாரு, அதனால அது கரெக்டா இல்லையான்னு கேட்டேன். ஸோ பைத்தான்ல என்ன சொல்றாங்க, பைத்தான்ல யூ கேன் மிக்ஸ் த டேட்டா டைப்ஸ். இது போடலாம், நீங்க ஐ கேன் டூ ட்ரூ இஃப் ஐ வாண்டட், ஐ கேன் டூ ஆல் தட், ரைட்? ஸோ இது சின்டாக்ஸ் அப்படியே இட்ஸ் நாட் கோயிங் டு கம்ப்ளைண்ட். பட் நம்ம அப்படி போடலாமா? நிஜத்துல அப்படி போடலாமா நம்ம? That's a boolean here, right? So not quoting it. Yeah, boolean here. So that's why syntactically it is correct, then something called semantically wrong. என்ன மீனிங்? even though Python accepts, நம்ம அப்படி பண்றது வந்து கரெக்டா தப்புப்படுது. It's not a good practice to do it. Mixing all these things, then code வந்து it become a, it's not easy to understand. அதனால keep in mind that when you're creating these arrays, எல்லாமே ஒரே டேட்டா டைப்பா இருக்கான்னு பார்க்கணும். நாட் ஒன்லி ஒரே 0, 5 எல்லாமே அது சேம் டேட்டா டைப் தான் இல்லையா? இந்த when I said tax rate உள்ள போடலாமான்னு கேட்கும்போது it's all same, float or whatever போடலாம். ஆனாலும் again syntactically கரெக்டா இருக்கும், but it's not the right thing to do. ஏன் பண்ணக்கூடாது? Because it's two different information. அதனால நம்ம பண்ணக்கூடாது, ரைட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் when எப்போ வந்து அரே யூஸ் பண்ண போறோம், யூஸ் பண்ணும்போது டிக்ளேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறோம், எப்போ வந்து என்ன மாதிரி வேல்யூஸ்லாம் நம்ம உள்ள வச்சுக்கலாம் நம்ம. So that is the basic understanding of using arrays. Okay, so now any questions on this? Yeah, okay, somebody tell me an real life example of where you will use arrays. I can ask somebody. யார் give ஒரு நிமிஷம், யார் கேட்காதவங்க கேட்கிறேன் நான். ஹரிபிரசன்னா சொல்லுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, அரே எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு. அரே வந்து ஏதாவது ஒரு நேம் லிஸ்ட் அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தா பண்ணலாம் மேம். ஒரு ஃபுல் கிளாஸ் நிறைய நேம்ஸ் இருக்கும், அதனால அரே யூஸ் பண்ணலாம் மேம். ஓகே, ஸ்டூடெண்ட் நேம்ஸ் போட்டு எல்லா பேரையும் ஒரு அரே போட்டு வச்சிடலாம். குட், வெரி குட். எனி அதர் எக்ஸாம்பிள்? மோகன். அதே கிளாஸ்ல வந்து ரோல் நம்பர்ஸ்லாம் இப்ப இருக்குல்ல மேம், அதுக்கெல்லாம் அரே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரோல் நம்பர்ஸ் எல்லாம் அரேல போட்டுடலாம். ஆல்ரைட், வெரி குட். சைஸ்வரன், கிளாஸ் இல்லாம வேற என்ன புதுசா சொல்லுங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு ஆபீஸ்லயோ இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களோட டேட்டாஸ் வந்து இப்ப நம்ம எடுக்கணும்னா அவங்க வந்து ஒரு ஐடி கொடுத்துருந்தாங்க அரேலயே, அவங்களோட இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அரே ஆஃப் 0 பொசிஷன் அவங்க டீடைல்ஸ் கால் அரே ஆஃப் என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம அரேல வச்சுக்க போறோம் மேம்? இல்ல மேம், இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இப்ப 0, 1, 2, 3 இருக்கும். அந்த 0 பொசிஷன்ல வந்து ஒரு ஐடி மாதிரி கொடுத்துரும். அந்த ஐடியில இருந்து அவங்களோட டீடைல்ஸ் ஃபெச் பண்ற மாதிரி கூட அரேல பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, சரி. எனக்கு இப்போதைக்கு உங்க அரேல என்ன டேட், இப்போ எக்ஸாம்பிள் சொன்னாங்க அரே ஒரு ஸ்டூடெண்ட் நேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அரே நேம், அதுல வந்து நேம் ஒவ்வொரு கிளாஸ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்டோட நேமும் அரேல இருக்கும். சைஸ்வரன், மோகன், அந்த மாதிரி சொல்லி அரேல இருக்கும். அது மாதிரி நீங்க எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நீங்க கம்பெனி எக்ஸாம்பிள்ல என்ன அரேல எக்ஸாக்ட்லி அரேக்கு என்ன வேரியபிள் நேம் கொடுக்க போறீங்க, அந்த அரேல என்னென்ன டேட்டா இருக்க போகுது, பொசிஷன்லாம் நம்ம அப்புறமா வரலாம். மேம், இப்ப ஒரு நேம் எடுத்துக்கலாம். அந்த நேம்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அவங்களோட ஸ்ட்ரிங்ல அவங்க நேம்ஸை கொடுத்துரு. யார் நேமு, ஒரு நேமா 10 நேமா?
எவ்வளவு யாருக்கு இந்த நேம்ஸ் எல்லாம் யாரோட நேம்ஸ்? ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எம்ப்ளாயி நேம்ஸ், ஸ்டூடெண்ட் நேம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. நீங்க அதே எம்ப்ளாயி நேம்ஸ்க்கு சொல்றீங்க சரியா? ஓகே, ஆல்ரைட். Basically, as long as you get the idea of எங்க வந்து அரே போடலாம், which is I think is a simple concept, you'll understand, you'll know. So அடுத்து மோகன், what Sagiswaran was trying to say, அந்த 0 1 எல்லாம் சொல்ல வந்தாங்க. So that is your எப்படி வந்து இந்த இப்ப நம்ம ஒரு if condition எழுதுனா, நம்ம நீங்க எழுதின ஒரு if condition வந்து இப்படி இருந்தது. if slab 1 if a taxable income, if a tax income வந்து income equals whatever 5 lakhs இருந்ததுன்னா நீங்க போட்டிருந்தீங்க if income less than slab 1. இது போயிருந்தீங்களா கோடு slab 1, then நீங்க எழுதினீங்க tax equals 0, something like that, right? இப்படி கோடு எழுதிருந்தீங்க, ரைட்? நான் யாருக்கு கோடு பார்த்தேன், ஜெயக்குமார் கோடு பார்க்கும்போது கோடு இப்படி இருந்தது. ஸ்லாப் 1க்கு கீழே இருந்ததுன்னா இது else, இன்னொரு if போட்டு ஓகே else if income something like that, right? If then less than slab 1 and income greater than slab 1, sorry, slab 1 less than slab 2. இப்படிதான் கோடு இருந்தது இல்லையா? Then tax வந்து tax equals 0.05, something like that. இந்த மாதிரி தான் கோடு எழுதிருந்தீங்க இல்லையா? Okay, everybody with me so far? இது மாதிரி தான் உங்க கோடு முன்னாடி இருந்தது. ஸோ when உங்க ஒவ்வொரு ஸ்லாப் வேல்யூவும் தனித்தனியா நம்ம போடும்போது உங்க கோடு இப்படி இருந்தது, கரெக்டா? இப்ப இந்த கோடு எப்படி மாத்தலாம் நம்ம? இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம், ஸ்லாப் 1 2 3 4 எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும். இது கரெக்ட்? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? எல்ஸ் இஃப் என்ன பண்ணணும் நானு? LF ma'am. LF, okay. Okay, so உங்க கோட் இப்படிதான் முதல்ல இருந்தது, கரெக்டா? Everybody agree with me? This is how your code is somewhat similar. ஸ்லாப் 1 2 3 போடும்போது கோட் இப்படி எழுதினீங்க. இப்போ நம்ம அந்த ஸ்லாப் எல்லாத்தையும் அரே ஆஃப் ஸ்லாப்ல போட்டோம் நம்ம. அப்படிங்கும் போது இந்த கோடை எப்படி சேஞ்ச் பண்றது நம்ம? Sagiswaran, do you want to try? நீங்க ஆல்ரெடி 0 1 எல்லாம் சொன்னீங்க. Do you want to try? எப்படி இந்த கோட் எப்படி மாத்தணும்? லைன் நம்பர் 18 and 20 எப்படி மாத்துறது நம்ம? Sagiswaran. ஸ்லாப் ஆஃப் 1ன்ற இருக்கிற இடத்துல வந்து அரே ஆஃப் ஸ்லாப்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ல 0 போடும். ஓகே, ஏன் போடுறோம் அப்படி? ஏன்னா 2.5ன்றது வந்து 0th பொசிஷன்ல இருக்கு. ஏன்னா அரே வந்து ஸ்டார்டிங் வந்து 0 தான் இனிஷியல் நம்பரா எடுத்து ஸ்டார்ட். ஸோ அதனால அப்படி இருக்கு. அதனால so the way you access the elements in the array, you start from 0, it keeps going, and then நீங்க ஒவ்வொன்றா எடுத்து the syntax is square bracketல 0 போட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வரும். இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல slab 2க்கு மோகன் அரே ஆஃப் ஸ்லாப்ஸ். Yeah, correct. Mohan, tell me, how do I change line number 20? Ma'am, array of slab question number 1 கொடுக்கணும். 1 கொடுத்தானா வந்துருமா? இங்க அங்க வந்து array of slab 0 மேம் question. ஓகே. and இது என்னவாகும்? டாக்ஸ் டாக்ஸ் அங்க வராது மேம். அங்க array of tax rate. array of tax rate 0 question. 0 பொசிஷன்ல 0. இங்க வந்து செகண்ட்ல இருக்கிறதுக்கு array of tax rate 1. Okay. Anybody has any question on this? உங்க எல்லாருக்குமே are you all familiar with this concept? எப்படி array access பண்றதுன்னு சொல்லிட்டு. Anybody has any questions? எல்லாருக்கும் புரிஞ்சதா ஏன் பண்ணேன்னு? ஓகே, ஸோ இப்போ அந்த அரேல இருக்க அரே ஆஃப் ஸ்லாப்ஸ்ல எனக்கு லாஸ்ட்ல என்ன இருக்கோ அதை எடுக்கணும். அப்ப நான் எப்படி பிரிண்ட் பண்றது? சிவகார்த்திகா, can you tell me? அரே ஆஃப் ஸ்லாப்ஸ்ல லாஸ்ட் எலிமெண்ட் எதுவோ அந்த எலிமெண்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்ணேன். எப்படி பண்ணணும்? நான் பிரிண்ட்
லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். tax slab s என்ன சொல்றீங்க? என்ன பண்ணலாம்? லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுமா? எஸ் Okay. மேம். Yes, okay. I'll give you all 2 minutes. Google it. Go to W3 schools. Google arrays. அரேல என்னெல்லாம் பண்ணலாம்னு பாருங்க. I want to get the last element in the array. எப்போ whatever is the last அந்த அரேல அப்போதைக்கு என்ன லாஸ்ட் எலிமெண்ட்டோ அந்த லாஸ்ட் எலிமெண்ட் எனக்கு வேணும். How do I do it? பைத்தான்ல சின்டாக்ஸ்ல எதுனா புதுசா எதுனா இருக்கா பார்த்துட்டு சொல்லுங்க. Go Google. I'll give you. ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா வெயிட் பண்ணுங்க. I want other get a chance. இப்போ யாரை கேட்டேன்? சிவகார்த்தியா கேட்டேன். சிவகார்த்திகா நீங்களும் கூகுள் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே, லென்ல ஆரம்பிச்சிங்க. பட் யூ கேன் டெல் மீ எனி சொல்யூஷன். ஓகே பட் ஒரு நிமிஷம் குயிக்கா கூகுள் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். மேம். சொல்லுங்க. மேம், அரே ஆஃப் ஸ்லாப் ம் பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட்ல ம் லென் ஆஃப் அரே ஆஃப் ஸ்லாப் மேம். லென்த் ஆஃப் இது வந்து இது Length of- மாதிரி போட்டு அரே ஆஃப் ஸ்லாபா? Yes, I'm ma'am. sorry. Okay, I'm being a tax rate. Okay, so let's see. Array of slabs. Array of. Okay, so length of. Okay, length of இது என்னது? மேம் இது வந்து பொசிஷன் சொல்லணும். Okay, hold on. So we can put this and see. I'm going to run it and see. சரியா ரன் பார்க்கலாமா? Oh, was never closed. Which one? This one was never closed. Okay, I'll close that. Okay. Okay. Error வருது? Index error list out of range. List index out of range. So what are சொன்ன? So பார்க்கலாம். Length of array of slab என்னது? Okay, let's just keep it simple. Okay. What is the length of array of slabs? What is the length? No, what's the length? என்ன meaning இங்க? 4 மேம். என்ன meaning? Length of array of slab னா அதுக்கு என்ன meaning? மேம், ஒரு array elements. Number of elements இல்லையா? Number of elements. It's not like 2 வந்து 5 அதெல்லாம் இல்ல கவுண்ட் பண்ணாம எத்தனை காமா இருக்குது பேசிக்கலி. மேம் -1 வரும் மேம். சரி -1 வரும். ஏன் -1 பண்ணோம்? மேம் 4 எலிமெண்ட்ஸ் மேம், பட் 0 பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால நமக்கு லாஸ்ட் எலிமெண்ட் வேணும்னால -1 யூஸ் பண்றோம். ஓகே, அதனால போட்டா வரும்ன்றீங்க. ஓகே. ஓகே, என்ன தப்பு சொல்லலாம்? இப்போ ஓகே, ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுது. லிஸ்ட் அண்ட் என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது. வாட்ஸ் ராங் ஹியர்? என்ன தப்பு பண்ணிருக்கான்? மோகன், look at it and tell me what's wrong in this statement. இது unsupported operand type for dash list and in. என்ன what's the problem here? மேம் அங்க லிஸ்ட்ல தான் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லுங்க. என்ன போட்டிருக்கு? for list. So இந்த கோட்ல வந்து this is how we learn to debug array of இது வந்து. சோ எப்படி debug பண்ணுவீங்க? இது தப்பு சொல்லிடுச்சு. இத வந்து எப்படி என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க? மோகன் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல ஆரம்பிப்பீங்க debug பண்றதுக்கு?
இந்த லைன் நம்பர் தான் நமக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிச்சா? ஆமா மேம். ஏன் அது தெரிஞ்சது? அந்த லைன் நம்பர் தான் சொல்லிட்டு இது போட்டிருக்கு, லைன் நம்பர் 18 போட்டிருக்கு. ஸோ அதனால லைன் நம்பர் 18. ஸோ அதுலதான் பிரச்சனை, இங்க போட்டிருக்கு. அது இங்கேயும் இதுவும் ஹைலைட்டும் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணிருக்கு இல்லையா? இந்த இடத்துல பிரச்சனை லிஸ்ட் அண்ட் இன்ட் வந்து கம்பைன் பண்ணிருக்கோம். அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட். ஆப்பரண்ட்ஸ்னா என்னது? சப்ட்ராக்ஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், அதனால போட்டிருக்கு. ஸோ என்ன தப்பு? இது என்ன டேட்டா டைப்? இது என்ன டேட்டா டைப்? இது என்ன டேட்டா டைப்? அது அரே மேம். அரே. இது என்ன டேட்டா டைப்? அது இன்டிஜர் மேம். இன்டிஜர். என்ன பண்றோம் நம்ம? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றோம். சோ அதனால என்ன ஆபரேஷன் பண்றோம் இந்த இடத்துல? ஆமா, இங்க வந்து மைனஸ் பண்ண சப்ட்ராக்ஷன் பண்றோம். ஒரு லிஸ்ட்ல இருந்து ஒரு இன்டிஜரை சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஆமா மேம். அப்ப லிஸ்ட்ல நம்ம லிஸ்ட்னு போடணும் நினைக்கிறேன் மேம். அரே ஆஃப் லேப்ஸ் இப்போலாம் லிஸ்ட் மைனஸ் போடணும். அரே ஆஃப் லேப்ஸ்க்கு பதிலா லிஸ்ட். எரர் சொல்லுது இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு லிஸ்ட்ல இருந்து ஒரு இன்டிஜரை சப்ட்ராக்ட் பண்றீங்க. தட் இஸ் ராங் அப்படி சொல்லுது. இட்ஸ் நாட் டைப், இட் cannot do that. ஓகே மேம். ஓகே, எப்படி ஃபிக்ஸ் பண்றது நம்ம? இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம இங்க என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ன்றத முதல்ல தெரிஞ்சிருந்தா then we can fix it. சோ இந்த பர்பஸ் என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல? இந்த ஹோல் ஸ்டேட்மென்ட்க்கு என்ன மீனிங்? என்ன what are we trying to do? மேம் லாஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா அரே லாஸ்ட் क्वेश्चन கண்டுபிடிக்கணும். கரெக்ட். அதுக்கு என்ன சொன்னாங்க? லாஸ்ட் பொசிஷன். இந்த இடத்துல லாஸ்ட் பொசிஷன் என்னது? அரே ஆஃப் லேப்ஸ். லாஸ்ட் பொசிஷன் வந்து let's say 1 2 3 4. லாஸ்ட் பொசிஷன் 4. சோ 4 இல்ல, அதனால -1. ஏன்னா 0 இண்டெக்ஸ், அதனால -1. சரியா? 0 இண்டெக்ஸ் இருக்க -1. இந்த 4ன்றது என்னது? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 4 எப்படி வந்தது நமக்கு? இந்த 4 கோட் அப்ப நான் வந்து கண்ணால பார்த்து கவுண்ட் பண்ணி போட்டேன் நானு. இல்ல நாளைக்கு நம்ம வந்து இந்த கோட் இப்படி இருந்ததுன்னா obviously I cannot go and write 5 here. அதுக்கு பதிலா தான் நம்ம என்ன பண்ணலாம்னு இருந்தோம்? லெங்த் ஆஃப், அவங்க சொன்னாங்க லெங்த் ஆஃப் அந்த லிஸ்ட் கொடுத்தோம்னா அது வந்து இதாகும்னு சொன்னாங்க இல்லையா? இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் லெங்த் ஆஃப் அரே will return 4 or 5 ரிட்டர்ன் ஆகும் சொன்னாங்க. கரெக்டா? ரைட் மோகன்? கரெக்ட் மேம். ஓகே, ஸோ அந்த 4ன்றத instead of 4 minus 1 then we wanted to do. அந்த 4 போடுறதுக்கு பதிலா 4 வந்து replace it with length of array of slab. அதுல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணோம். ரைட்? ஓகே. ஓகே, அதுக்கும் இப்ப நம்ம டைப் பண்ணதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்ன வாட்ஸ் தி ப்ராப்ளம்? நம்ம இது இந்த இடத்துல ப்ராப்ளம் சொல்லியாச்சு, ஆல்ரெடி ப்ராப்ளம் சொல்லியிருக்கு. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அந்த அரே ஆஃப் லேப்ஸ்க்கு வந்து நம்ம பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். பிராக்கெட் க்ளோஸ் பண்ண இந்த இடத்துல. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணா என்ன மீனிங்? க்ளோஸ் பண்ணலன்னா என்ன மீனிங்? நம்ம க்ளோஸ் பண்ணலனா அரே ஆஃப் லேப்ஸோட சேர்த்து மைனஸ் பண்ணிடுது மேம். அதாவது அரேயோட பேரே தப்பாயிருது. கரெக்ட். இந்த இப்படி போடுறதுனால இந்த பிராக்கெட் போடுறதுனால அரேல இருந்து இன்டிஜர் சப்ட்ராக்ட் பண்றோம். இந்த பிராக்கெட் இங்க போட்டோம்னா போட்டா then it becomes first calculate the length of the array. அதுல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும் அப்படி சொல்லுது. ரைட்? so that is how you have to debug பிரச்சனை வந்து இந்த brackets is one of the important thing. எப்படி வந்து இந்த மாதிரி இது வர்றதுக்கு. so what you have to do is break it into smaller pieces. இந்த மாதிரி ஒரே இதுல எல்லாத்தையும் போடுறதுக்கு பதிலா you can probably in last element இது கூட எழுதலாம். last element equals length of this அப்புறம் -1. that is the last element. அந்த இது array of labல இருந்து last element. I can do that. It will be even more readable if I do it this way. இருந்தா கூட I can easier to fix. Right? Okay, this is one way to do it. This is one way to do it, but we are doing Python. Pythonல are there other ways to do it. Okay, I see Deepika raising hand. Anybody else? நீங்க யார்? சிவகா
கூகுள். சிவகார்த்திகா கூகுள் பண்ணும்போது என்னன்னு கூகுள் பண்ணீங்க? How to find array length in Python, ma'am. ஓகே, கரெக்ட். நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்? Length எப்படி ஃபைண்ட் பண்ணனும்னு சொல்லி கேட்டீங்க மேம். அதான் கேட்டேன் நானு. இன்னும் ஜஸ்ட் பண்ண பார்க்கலாம். What மேம் was my question? லாஸ்ட் பொசிஷன்ல என்ன எலிமெண்ட் இருக்குன்னு கேட்டீங்க மேம். அதான் கேட்டேன் நான். சரியா? அப்போ லாஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்குன்னு கேட்கும்போது நீங்க என்ன நினைச்சீங்க? ஓகே, லாஸ்ட் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுனா லெங்த் கண்டுபிடிச்சு செப்பரேட் வந்துரும்னு நீங்களே சொல்யூஷன் டிசைட் பண்ணிட்டு then you went and googled for length, எப்படி லெங்த் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலா என்ன கொஸ்டின் கேட்டேன்? லாஸ்ட் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன். அதையே போய் கூகுள் பண்ணி பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க பார்க்கலாம். ஓகே மேம். Okay, I think Krishna and Deepika, please wait. I think you guys know the answer, so I'm going to wait. I'm going to wait until Deepika comes back, and we only have about 5 minutes time. Okay, நிறைய பேர் கை தூக்கிட்டீங்க. Okay, நிறைய பேர் இது பண்ணிட்டீங்களா? Okay, I'm going to give Hariprasana. சொல்லுங்க பார்க்கலாம், Hariprasana. மேம் அந்த லைன் நம்பர் 23ல வந்து அரே ஆஃப் டாக்ஸஸ் அப்படி போட்டிருக்கீங்க, 0 போட்டிருக்கீங்களா மேம்? லைன் நம்பர் 23ல அரே ஆஃப் டாக்ஸஸ் 0 போட்டிருக்கேன். ஆமா, அந்த 0க்கு பதிலாக -1 போட்டோம்னா அது லாஸ்ட் இதுல இருந்து கால்குலேட் பண்ணும். கரெக்ட். அது லைன் நம்பர் நம்ம 18ல தான் போட 18ல தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். we are working on இது. So நீங்க என்ன சொல்றீங்க? லாஸ்ட் எலிமெண்ட் வர்றதுன்னா you are saying put a -1 போட்டா லாஸ்ட் எலிமெண்ட்க்கு வந்துரும்ன்றீங்க, ரைட்? எஸ் மேம். Okay, so Karthika, is that what you found? Ma'am, how to get last element in array Python, ma'am? போட்டீங்க, என்ன வந்தது? மேம் லென்த் கண்டுபிடிக்கிறதா மேம் வருது. அப்படியா? W3 ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்களா? W3 ஸ்கூல் தான். ஓகே, ஹரிபிரசன்னா சொல்றாங்க நீங்க -1 போட்டீங்கனாலே வந்துரும்ன்றாங்க. Okay, so that is something to learn. I think we have a Python cheat sheet somewhere. But yes, the answer is okay. He said put a -1, so I'm going to go run that. Okay, and the last lab is 12. The answer was in that answer, right? Let's see here. In that 12 வந்திருக்கு. So in that 12 தான் போட்டிருக்கேன் நானு. So all I did was -1. You see the code? So that's a Python thing. Pythonல -1 போட்டா ரிவர்ஸ்ல இருந்து கவுண்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். Any array நீங்க இன்டிஜர் பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா you are going from 0 1 2 3 4 அந்த மாதிரி. ரிவர்ஸ்ல இருந்து கவுண்ட் பண்ணி வரதுனா நீங்க நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இருந்து வந்துரும். புரியுதா? ஓகே மேம். Right? So that is a Python. That's something new. இது நீங்க வந்து you told me about length subtract பண்றது நீங்க ஆல்ரெடி C++, Java, whatever படிச்சு அந்த லாஜிக் இது பண்ணி நீங்க போடுறீங்க, அப்ளை பண்றீங்க. பட் நம்ம we are also learning Python. அப்படிங்கும்போது பைத்தான்ல புதுசா என்னவா இருக்கான்றது you have to start learning that too. முந்தி ஒன்று பண்ண ஞாபகம் இருக்கு. when I asked the question in a swap two numbers பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணீங்க? A equal to 5, B is equal to 7, 6, whatever. ஸ்வாப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணீங்க? நீங்க எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணீங்க? C ல என்ன பண்ணீங்களோ அதையே திருப்பி பண்ணீங்க. instead of doing it this way, A, B equals 5, 6க்கு all you have to do is B, A equals A, B. Remember we did this. ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? swapping two numbers, we can do this in Python. அதே மாதிரி இந்த -1 thing we can do it in Python. So ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க going forward if you're going to write code, நீங்க ஆல்ரெடி படிச்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறதுக்கு பதிலா go and see what Python has offered. பைத்தான்ல புதுசா என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதை அப்ளை பண்ண ஆரம்பிங்க. So last digit கண்டுபிடிக்கிறதுக்கு -1 is the way to do it in Python. சரியா? ஓகே மேம். Okay, so now time much. Again, the goal is, so we started off with arrays. So what are the main takeaways from the next class? When to use arrays, identifying the right place to use the arrays. அடுத்தது அரேயை பைத்தான்ல எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அரேல. இப்போ லெங்க்த்னு ஒன்று சொன்னாங்க, லெங்த் ஆஃப் அரே போட்டிங்கன்னா லெங்த் ஆஃப் அந்த அரே வேரியபிள் நேம் கொடுத்தா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வரப்போகுது. அது மாதிரி -1 கொடுத்தா லாஸ்ட்ல இருந்து வரப்போகுது. அது மாதிரி யூ கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் அரே வித் அரேஸ். ரெண்டு அரே எப்படி கன்காட்டினேட் பண்றது, எப்படி ரிமூவ் பண்றது, ஜஸ்ட் ஸ்டார்ட் டு கோ ஹெட் அண்ட் ரீட் இட். அதுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்
I'll give some homework that involves, manipulating arrays. I'll do it. Not anyways, the exam irukku, so I'll send it later. So that is one of the things you're going to learn. பெரிய ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதும்போது we're going to put all this together. We're going to rewrite this tax program. எப்படி அரே யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கோடு மினிமைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னும் இது எஃபிஷியண்டா எப்படி நம்ம இந்த கோடை மாத்தலாம். That is what we are going to learn. அந்த ப்ராசஸ்ல we are going to learn. We learned about arrays. அடுத்து we learn about for loop. எப்படி வந்து அரேல இருக்க ஒவ்வொரு எலிமெண்டா நம்ம பாக்குறாங்கிறது. ஐ எம் ஷுர் உங்க எல்லாருக்கும் ஃபார் லூப்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும் மோஸ்ட்லி. பட் பைத்தான்ல எப்படி பண்ணலாம், எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் திங்க் பண்ணி பார்க்கலாம் ஃபார் லூப் யூஸ் பண்றதுக்கு. தட்ஸ் வாட் வி வில் பி ஒர்க்கிங் ஆன் நெக்ஸ்ட். சரியா? ஸோ பிஃபோர் யூ கம் டு கிளாஸ் ஆன் ஃப்ரைடே, Thursday எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்பெண்ட் an hour or something, look at arrays. அரேஸ்ல பைத்தான் அரேல என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம் நம்ம. What are the different things you can do with an array? ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. Read about for loop, which you all already know. For loopல we have this thing called range. அந்த ரேஞ்சில் மூணு எலிமெண்ட் கொடுக்கலாம். ஸ்டார்ட், ஸ்டாப் அண்ட் ஸ்டெப் கொடுக்கலாம். அதை just read about it. ஒரு ஐடியாவோட வாங்க. We'll do some more examples and then see how to use all those concepts. Yeah, that's about it. இன்னைக்கு class will end. Quick question. எத்தனை பேர் வந்து இன்னும் Visual Studio இன்ஸ்டால் பண்ணலாம் உங்க மெஷின்ல? Does anyone still have to install Visual Studio? Deepika, you mentioned you have a laptop problem, so you are good. Anybody else? எல்லாரும் அவங்க லேப்டாப்ல Visual Studio potacha, you have it all installed. Okay, so going forward, do that, and maybe not this weekend, next weekend we'll do Git, and then you know how to keep your code, how to send homework, and we'll do it. Okay, so if you don't have any questions, all good. Any questions on arrays, for loop, anything? Okay, I'm stopping the time. Okay, all right, guys. We will end class.